எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தாங்க இருக்க போகுது. என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? எங்கள் சுட்டீஸுங்க எல்லாருமே இன்னைக்கு எங்கிட்ட வந்து அத்தை எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி குழந்தைங்க கேட்குறாங்களே நானும் இன்னைக்கு நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லி நூடுல்ஸ் செய்கிறதாங்க எப்படின்னு வீடியோவை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க. அதுக்கு நூடுல்ஸ் நம்ம செய்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. போதுமா? ஏ சூப்பராக அடுப்பத்தை வச்சாச்சுங்க. மழை பெஞ்சு எல்லா விறகும் நனைஞ்சிருச்சுங்க. வந்து நம்ம வேக வச்சு தாங்க தாளிக்கு போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணி வச்சிட்ருக்கேங்க. சுடுதண்ணி காய வச்சிட்ருக்கிறேன். நூடுல்ஸ் வந்து போட்டு வேக வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால வேகிறதுக்காக சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்குதுங்க. சுடுதண்ணி காயறதுக்குலாம் நம்ம வந்து கேரட்டு வெங்காயம் எல்லாம் அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சுடுதண்ணி காயட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி பொடிசாக எல்லா காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும்தான் போட போகிறேன். காய்கறி விலையெல்லாம் 1/4 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிதுங்க எங்கள் ஊரில் கேரட்டு. அதனால் நான் கேரட் மட்டும் ஒரு காய் போட்டால் போதுன்ட்டு கேரட் வாங்கியிருக்கிறேங்க. தண்ணி வந்து காய ஆரம்பிக்குது வருங்க. சுடுதண்ணி வந்து மழை வந்ததுக்கு அதுக்கு விறகு எரியவே மாட்டேங்குதுங்க. வருங்க எந்த புகை வகையுதுன்னு வருங்க. புகையடிக்குது. நல்ல அருமையான மழை. நூடுல்ஸ் போட்டுடலாங்க. சுடுதண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நான் நூடுல்ஸ் வந்து பிளெயின் நூடுல்ஸ் தாங்க வாங்கியிருக்கிறேன். பாக்கெட் நூடுல்ஸ் வந்து வாங்கலை. இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கும். அதனால நான் பிளெயின் நூடுல்ஸ் வாங்கியிருக்கிறேங்க. இப்போ சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம். தங்க கரண்டி எடுத்து தங்கம். கரண்டி என்ன கடைசியில் ஊற்றுறோம். இது வந்து தண்ணியில் சுடுதண்ணியில் வந்து நல்லா முங்குற மாதிரி இப்படி வந்து அமுத்தி விட்டுக்கலாங்க. வந்து கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்துட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இருக்குங்க. அதனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துனா போதுங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், பத்தலைனா போட்டுக்கலாம். நூடுல்ஸ் வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள். ரொம்பவும் குழைய விட்டால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. 3/4 பதத்துக்கு வெந்தால் போதுங்க. இப்போ வந்து நூடுல்ஸை இறக்கலாங்களா? பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. நூடுல்ஸ் வந்து நல்லா கலகலன்னு வெந்துருச்சுங்க. கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் குழையாமல் இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் வந்து இதை வேறு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் தட்டில் வந்து மாற்றி வச்சிருக்கு. இப்போ தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு வடை சட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா. கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு காய்கறி என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லா காய்கறியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது கேரட் வந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும்.
இதுக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் காரத்துக்கு அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கேரட் வந்து இது வந்து பார்க்கலாம் பாருங்க, வதக்கி விட்டுக்கலாம். நம்ம முட்டை வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு முட்டையெல்லாம் சேர்த்தலைங்க, வெறும் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். வேகட்டவங்க நல்லா. நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. சூப்பரான நூடுல்ஸ் வந்து வீட்லயே ரெடி ஆயிடுச்சுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், தாங்க முடியல. அடுப்பு கொஞ்சம் தனியாக இருக்குது, நான் அடியில் வந்து கல் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்க நூடுல்ஸ் எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குதுன்னு பாருங்க. தங்க இருட தங்க கிளறிக்கலாம். உனக்கு தான் தங்க, உனக்கு இல்லாமையா? வாங்க சாப்பிட்டு போகலாம். சூப்பரான நூடுல்ஸ் வந்து வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. நல்லா பொழு பொழுன்னு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கொண்டா தங்க. சுடுது தங்க. நூடுல்ஸ் எப்படி இருக்கு? விகாஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்காடா தசந்து? பிள்ளை வந்து சூப்பராக சாப்பிட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்டான நூடுல்ஸ். டேஸ்ட்டாக இருக்கா? எப்படி இருக்குது தங்குங்களா? டேஸ்ட்டாக இருக்கா? சாப்பிடுங்க. குழந்தைங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குதுங்க. நான் கேரட் போட்டதை வந்து சாப்பிட்டதுக்கு வந்து முக்காப்பா தான் வெந்திருக்குது. கடிச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருக்கணுங்க. குழந்தைங்க செஞ்சால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அடிக்கடி செஞ்சு சாப்பிட மாட்டோம், எப்பயாவது விருப்பப்பட்டால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் செய்வோம். இதே மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லு. பாய் 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 பாய்.